24 பிப்ரவரி 2026 தவக்கால முதல் வார செவ்வாய் நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தாங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயரிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் திருப்பலியிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வைத்து சுபிக்கிறேன். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர் தூய செசாரியஸ். நசியானோஸ் நகர ஆயராக இருந்த புனித கிரகரி மூத்தவர் மற்றும் புனித நோனா இவர்கள் இளைய மகனாக 331 ஆண்டு இவர் பிறக்கிறார். சிறு வயதிலிருந்து திறமையானவர். எகிப்தின் அலெக்சாந்திரியா நகரில் வானியல் மற்றும் மருத்துவம் கற்ற மிகுந்த சிறந்த மாணவராக திகழ்ந்தவர். பின்பு கொன்ஸ்டான்டினோப்பிளுக்கு சென்று மருத்துவராக பணியாற்றி புகழை பெற்றவர். தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தும் கிறிஸ்துவத்தை மறுத்த ஜூலியன் அவரை தனிப்பட்ட மருத்துவராக அழைத்த போதும் பின் அவரிடமிருந்து விலகினார். அதன் பின் வாலன்ஸ் அவரால் பிரித்தானிய நாட்டின் வருவாய் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அன்று காலகட்டங்களில் ஏற்பட்ட பேர் நிலநடுக்கத்தில் அதிசயமாக உயிர் தப்பியவரும் இவர். இந்த அனுபவம் அவரை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. அவருடைய அண்ணன் கிரகரி நசியானோஸ் அரசியல் வாழ்க்கையை துறந்து இறையல் வாழ்க்கை நடக்க அறிவுறுத்தினார். அதை ஏற்று பதவியை விட்டுவிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கி திருமுழுக்கு பெற்றார். நிலநடுக்கத்திற்கு பிறகு பரவிய பிளேக் நோயால் இவர் இறைப்பதம் சேர்கிறார். அவர் விருப்பப்படி அவருக்கு சொந்தமான தோட்டத்தை ஏழைகளுக்கு கொடுக்க அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். ஆகியோருடைய வாழ்க்கை உலக புகழும் பதவியும் தற்காலிகமானவை. இறை நம்பிக்கையும் தன்னடமற்ற சேவையும் தான் நிலையானது என்பது இவருடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்கின்ற பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நாம் இந்த தவக்காலத்தில் வெளிவேடத்திலிருந்து உறவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள மத்தேயு நற்செய்தியால் நமக்கு அழைப்பினை விடுக்கிறார். தவக்காலம் என்பது வெறும் சடங்குகளை செய்யும் காலம் அல்ல. அது நம் இதயத்தை இறைவனோடு திருப்பி அவரோடு உறவை புதுப்பிக்கின்ற காலம். என் நற்செய்தி உண்மையான ஜெபம் எப்படி இருக்கும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். வார்த்தைகளாக அல்ல, இதயம்தான் ஜெபத்திற்கு முக்கியம். பல ஜெபங்களை இந்த தவக்காலத்தை மேற்கொள்கிறோம். சிலுவை பாதைகள், நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள், திருப்பலிகள். ஆனால் அஞ்ஞானிகளைப் போல நாம் அதில் வெறும் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாமல் இதயத்தை பயன்படுத்த வேண்டும். ஜெபம் என்பது கடவுளுக்கு நாம் அளிக்கின்ற தகவல் அறிக்கை அல்ல, அது அவரோடு பேசுகின்ற அன்பின் உரையாடல். உங்கள் தேவைகளை இறைவன் ஏற்கனவே அறிந்திருக்க என்று நாம் உணர்ந்து நீண்ட சொற்களை விட உண்மையான அன்போடு இறைவனுடைய பிரசன்னத்தில் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். எனது நான் என்பதிலிருந்து உமது என்பதற்கு மாற்ற வேண்டும். இயேசு கற்பித்த ஜெபத்தின் 3 விண்ணப்பங்களை கடவுளை பற்றியே இருக்கிறது. உமது நாமம் போற்றப்படுவதாக, உமது அரசு, உமது சித்தம். ஆக தவக்காலம் என்பது நம்முடைய சுயநலமான திட்டங்களை விட்டுவிட்டு கடவுளின் திட்டத்திற்கு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். உமது திருவுளம் நிறைவேறுகின்ற சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பிடிவாதங்களை சிலுவையில் அறைய வேண்டும். என் விருப்பம் அல்ல, இறை விருப்பமே நடக்கட்டும் என்று சொல்லுகின்ற
பக்குவத்தை நாம் இந்த தவக்காலத்தில் பெற்றிருக்க வேண்டும். எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறோம். இது ஒரு நாளுக்குரிய தேவையை மட்டும் கேட்கின்ற மனநிலையை நாம் வைத்திருக்க வேண்டும். பேராசையை உழைக்க வேண்டும். கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். தவக்காலத்தில் நாம் மேற்கொள்கின்ற நோன்பானது உலகப் பொருட்களின் மீதான நமது ஆர்வத்தை பிடிப்பை குறைத்து கடவுளே நம்முடைய வாழ்வின் ஆதாரம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த தவக்காலத்தில் மன்னிப்புக்கு ஒரு சவாலாக அமைகிறது. இந்த நற்செய்தி பகுதியினுடைய மிக முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால், மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் தந்தையினுடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னிக்கவே மாட்டார். கடவுளுடைய மன்னிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான், நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். உணவை தவிர்ப்பதை விட ஒருவரிடம் இருக்கின்ற பகையை நாம் தவிர்ப்பது சிறந்த தவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தவக்காலத்தில் நாம் மன்னிக்கின்ற ஒரு நபராக, மன்னிக்க வேண்டிய ஒரு நபரை தேடி செல்ல வேண்டும். நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நபரை நினைத்து பார்க்க வேண்டும். யார் இடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், யார் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகிறார்கள் என்று சிந்தித்து தியானித்து நம்முடைய உறவை எப்படியாவது சரி செய்ய முடியுமா என்ற ஒரு நிலையில் இந்த தவக்காலத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஒரு ஜெபமானது வெறும் மந்திரம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. தவக்காலம் செய்கின்ற ஜெபங்கள் ஆடம்பரம் இல்லாமல், வெளிவேட இல்லாமல், நம்முடைய உள்ளம் இறைவனுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்க வேண்டும். நம்முடைய கரங்கள் பிறரை மன்னிக்கின்ற கரங்களாக இருக்க வேண்டும். என்று ஜெபத்தில் நாம் அதிகம் பேசுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவரின் முழுமையாக நம்பிக்கை வைத்து கடவுளை பற்றியே நாம் பேச வேண்டும். யாரை மன்னிப்பதற்கு உள்ளம் என்று கடினமாக இருக்கிறது, அந்த நபரை மீண்டுமாக இறைவனிடத்தை கொண்டு வந்து அவரை மன்னிக்கின்ற ஒரு நிலையில் கொண்டு இருக்க வேண்டும். எனவே மன்னிப்பு தான் மனிதனுக்கு ஒரு உடல் ரீதியான உள்ள ரீதியான ஒரு மருந்து. ஆக அந்த மருந்தை நாம் வைத்திருக்க வேண்டும். பிறரை மன்னிக்க வேண்டும், நாமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வாறு தான் உறவானது மேன்மைப்படுத்தப்படுகிறது. இறைவன் நமக்கு தேவையானதை அவ்வப்பொழுது அளிப்பார். அவருடைய சித்தம் இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நிறைவேற தொடர்ந்து இந்த நாளில் ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகிறோம். எங்களை எப்பொழுதுமே கண்ணின் மணி போல் காத்தவரை, உமக்கு எல்லா கோடான கோடியை நாங்கள் என்னுடைய இதயத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று வாசிக்கப்பட்ட நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் வழியாக, இந்த தியானத்தின் வழியாக ஜெபத்தினுடைய உண்மையான ஆழத்தை எங்களுக்கு அறித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்று எங்களுடைய சொற்கள் குறைவாகவும் எங்களுடைய இதயத்தினுடைய ஆழ்ந்த அனுபவம் அதிகமாகவும் இருக்கட்டும். நாங்கள் உங்களிடம் இதை கேட்பதற்கு முன்பாக எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு அளித்தீரே. ஆண்டவரை, அந்த ஒரு நம்பிக்கையுடைய பாதத்தில் வைக்கிறோம். நாங்கள் எங்களை பற்றி எதுவும் கேட்க போவதில்லை. உம்மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து நீரே எங்களுடைய தேவைகள் அறிந்து அளிக்கிறேன். தேவைகள் அறிந்து அருள் தருகின்ற தெய்வமாக நீ இருக்கிறீரே. மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய உள்ளத்திருக்கின்ற அந்த கவலைகள், கண்ணீர்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள் அனைத்தையும் இடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுடைய விருப்பம் இல்லாமல் உம்முடைய திருவுளம் மட்டுமே நிறைவேற எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரே, இன்று எங்களுக்கு தேவையான அன்றாட உணவு, இன்றைய நாளுக்கான தேவையான கிருபைகள் எங்களுக்கு தாரும். அளவுக்கு அதிகமான செல்வம், கவலைகளை தேடி நான் ஓடாமல் என்று நீ தருகின்ற நன்மையில் திருப்தி அடைய உம்மை சார்ந்திருக்க எமக்கு கற்றுத்தாரும். கருணை நிறைந்தவரே, என்று மிக முக்கியமாக பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற தாராள ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாரும். உள்ளத்தில் மறைந்திருக்கின்ற கசப்பு உணர்வுகள், கோபம் மற்றும் வெறுப்புகளை ஆகியவற்றை இந்த தவக்காலத்தில் உம்முடைய சிலுவையின் அடியில் சமர்ப்பிக்கிறேன். நீர் எந்த நிபந்தனையின்றி மன்னித்தீரோ அதே போன்று நான் என் சகோதர சகோதரிகளை முழு மனதோடு மன்னிக்க எனக்கு பலத்தை தாரும்.
ஆண்டவரை இன்று நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உண்மையே நாங்கள் கண்டிட, எங்களுடைய செயலும் மற்றவர்கள் உண்மை கண்டிட, என் பேச்சிலும் செயலிலும் உமது அன்பை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவியாக வரும். ஆண்டவரே, எங்கள் தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துள்ளோம். இன்று பலவிதமான தீமைகள் சோதனையில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். இந்த உலக நாட்டங்களில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். பலவிதமான தீய பழக்கங்களில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அனைத்து தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தல் உமது ஒளி எங்கள் மீது படட்டும். ஆண்டவரே, உமது ஒளியை நாங்கள் கண்டிட, எங்கள் வாழ்க்கையின் இருளை நாங்கள் அகற்றிட தூய அவருடைய கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரங்களை தொட்டு ஆசீர்வதித்தலும் உமது வல்லமை என் மீது வெளிப்படட்டும். உம்மீது நம்பிக்கை கொண்டு இந்த நாள் முழுவதும் எங்களுடைய அனைத்து செயல்களையும் பயணங்களையும் சந்திப்புகளையும் தொழிலையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். உமது அருளின்படி உடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.